உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 23ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. குரோதி வருடம் தை மாதம் 10ஆம் நாள், நவமி திதி, விசாக நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உதவி, ரிஷபம் சுபம், மிதுனம் ஆக்கம், கடகம் தேர்ச்சி, சிம்மம் ஆர்வம், கன்னி நன்மை, துலாம் பாராட்டு, விருச்சிகம் சிந்தனை, தனுசு அமைதி, மகரம் பாசம், கும்பம் விருத்தி, மீனம் பரிசு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, பெரிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய சிறிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பிரச்சனை பெருசாக இருக்கும், ஆனால் பரிகாரம் சின்னது. நான் இந்த சக்தி டிவி ஊடாக சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் மிக மிக எளிமையான பரிகாரங்கள். இது எந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கும் நீங்கள் 25,000-30,000 ரூபா செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக சின்ன செலவில் செய்யக்கூடிய பரிகாரம். நான் பரிகாரத்துக்காக சொல்லக்கூடிய பொருட்களும் பெரிய விலை உயர்ந்த பொருட்கள் அல்ல, சாதாரண விலையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள். ரெண்டாவது, அரிதான பொருட்கள் இல்லை. சில பொருட்கள், இப்போ ஒரு மூலிகை இருக்குது, அத்தை இலை ஒட்டி என்ற ஒரு மூலிகை. இந்த மூலிகையை வச்சு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரலேன். அந்த அத்தை இலையொட்டி என்ற மூலிகையை எடுக்கிறதுக்கு வழியே இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு அதிகமாக பணம் கொடுத்து தான் அந்த மூலிகையை எடுக்கணும். அந்த மூலிகையை தாயத்து செய்து போட்டால் நிறைய விஷயம் வேணுமென்றால் எழுதி வச்சு நெட்டில் தேடி பாருங்கோ. அத்தை இலை ஒட்டி என்ற ஒரு மூலிகை. இந்த மாதிரியான பரிகாரங்களை பற்றி நான் உங்களோட பேசுகிறது இல்லை. நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுப்பதற்கு இலகுவானது. பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடையில் பச்சை கற்பூரத்தை பற்றி நிறைய பேசுவேன். பச்சை கற்பூரம் கடையில் சாதாரணமாக வாங்கலாம். அது மாதிரி நான் தொட்டாய் சுணுங்கி என்ற ஒரு மூலிகையை பற்றி பேசுவேன், அது எடுக்கலாம். குப்பை மேனி எடுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் பேசுகிறேன். இப்போ என்ன பேசுகிறேன்னா, பெரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சிறிய பரிகாரங்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்கேன். பூர்வீக சொத்து கிடைக்க, சொத்து பிரச்சனை நீங்க, எதிரிகள் தொல்லை நீங்க, உங்களுக்கு பூர்வீக சொத்து வாரதில் தடையா. எனக்கு அப்பாட சொத்து இருக்குது, அண்ணன் கையெழுத்து போட மாட்டான், அதனால எனக்கு அது கிடைக்கிறதுல பிரச்சனை. அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான சிக்கல், கோர்ட்டில் வழக்கு இருக்குது, கேஸ் இருக்குது, பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. சொத்து பிரச்சனைகள் நீங்கள், ஏதாவது சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள். முக்கியமாக எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருப்பதற்கு, எதிரிகளினால எனக்கு பிரச்சனை ஐயா, பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய தலையடி, எனக்கு ஒரே எதிர்ப்பு, என்ன செஞ்சாலும் அவனால் எனக்கு நிம்மதி இல்லை. அல்லது எதிரிகள் வியாபாரத்தில் எனக்கு போட்டி அதிகம், எதிரிகள் அதிகம், உத்தியோகத்தில் எனக்கு எதிரிகள் அதிகம், நான் இருக்கிற துறையில் எனக்கு எதிர்ப்புகள் அதிகம், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் திருச்செந்தூர் முருகன் படத்தை வையுங்கோ. முருகன் படம் என்று நான் பொதுவாக சொல்லலை, திருச்செந்தூர் முருகன் படம். திருச்செந்தூர் முருகன் இருக்கக்கூடிய படம் ஒவ்வொன்றுக்கும் சில விஷயங்களுக்கு சொல்லுவேன். பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய ராஜ அலங்காரம், பழனியில் தண்டாயுதமணியாகவும் இருப்பார், ராஜ அலங்காரத்திலையும் இருப்பார். அப்போ பழனி முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பழனி முருகன் படத்தை சில விஷயத்துக்கு நான் சொல்லியிருப்பேன்.
இன்றைக்கு என்ன சொல்கிறேன்னா திருச்செந்தூர் முருகன் படம் வள்ளி தேவசேனா சமேத வள்ளி தேவயானையோடு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகன், அதை கேட்டு வாங்க, திருச்செந்தூர் முருகன் படம். இதை வாங்கி வச்சு செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உண்டான கிழமை செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை அரளி பூவினால் பூஜை செய்து வந்தால், அல்லது அலரி பூவினால் மாலையை கட்டி போடுங்க, அல்லது நிறைய கிடைக்கலன்னா ஒரு 3 அலரி பூவை முருகன்ற பாதத்தில் திருச்செந்தூர் முருகனை செவ்வாய்க்கிழமையில் அலரி பூ வைத்து வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கள் முருகன் படத்தை வாங்க, ஒரு தீபத்தை ஏற்றுங்க, ஊதுபத்தி குத்தி வைங்க, அலரி பூவை வச்சு என்னுடைய சொத்து பிரச்சனை தீர வேண்டும், என்னுடைய கோர்ட்டு கேஸ் வம்பு பிரச்சனை தீரும், பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்க வேண்டும், பாசிட்டிவாக பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்க வேண்டும், சொத்துக்களினால் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும், எதிரிகள் தொல்லை இல்லாமல் போக வேண்டும், எதிரிகள் என்னுடைய கட்டுக்குள் அடங்க வேண்டும், வசியப்பட வேண்டும். இந்த மாதிரி கும்பிட்டு வந்தீங்களா இருந்தால் கண்டிப்பாக நிறைய. அடுத்தது, வராத கடனை வசூலிக்க காசு தர வேண்டி இருக்கும், தரமாட்டான், லோயர்கிட்ட அக்ரிமெண்ட் எழுதியிருப்போம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போகணும், போலீஸுக்கு அலையணும், கொஞ்சம் கொஞ்சமாக தரணுன்றுவான், இல்லை தரவே மாட்டேன்னுவான், காசு இல்லைன்றுவான், பெரிய தொல்லையாக போயிடும். அவசரத்துக்கு வந்து அழுது விழுந்து கெஞ்சி கூத்தாடி காசை வாங்கிடுவான், பிறகு தரமாட்டான் என்ற ஒத்தக்கால நிற்பான், இல்லை காசுன்னு சொல்லுவான். அதுக்கு என்ன செய்யணும்டா, புதன்கிழமை அதிகாலையில் எழும்பி சவரம் செய்து குளித்து விட்டு சேவெடுத்து குளிச்சுட்டு பெருமாளை வணங்கி சென்றால் வரா கடன்கள், வரா கடனை வசூலிக்கக்கூடிய தன்மை பெருமாளுக்கு உண்டு. பெருமாளினுடைய பாதங்களை பார்த்து புதன்கிழமையில் துளசியை வைத்து வழிபாடு செய்யுங்கள். பெருமாளை வணங்கி செய்தால் புதன்கிழமை அதிகாலையில் எழும்பி நல்ல சவரம் செய்து தலைக்கு குளிச்சுட்டு பெருமாளினுடைய பாதத்தில் துளசியை வச்சு இன்னார் எனக்கு காசு தர வேண்டும் என்ற கடன் என்ற வார்த்தையை சொல்லாதீங்க, வரா கடனை வசூலிக்க, இது கடன் தீர வேணும்னு கடன் என்ற வார்த்தையே வரக்கூடாது. இன்னார் எனக்கு இப்போ சுப்பிரமணியம் காசு தரும், சுப்பிரமணியம் எனக்கு காசு தர வேண்டும், இவரிட காசு எனக்கு கிடைக்க வேண்டும், இவர்கிட்ட இருந்து என்னுடைய காசு கிடைக்கணும் என்று வழிபாடு செய்து விட்டால் பெருமாள் வரா கடனை வசூலித்து தரக்கூடிய தன்மை பெருமாளுக்கு உண்டு. நிறைய பேருக்கு நான் இதை சொல்லி சரி வந்திருக்கு. காதல் கைகூட, காதல் கைகூட சித்திரை நட்சத்திரம் வாராண்டைக்கு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரை வழிபட்டு வந்தால் காதல் கைகூடும். அது ஒரு பெரிய பிரச்சனை, காதல் கைகூடவில்லையே, நியாயமான காதல், முறையான காதல், சரியான காதலாக இருந்தால் சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வள்ளி தேவசேனா சமேத வள்ளி தேவயானையோடு இருக்கிற முருகன் படத்தை வழிபாடு செய்தால் இப்போ சித்திரை நட்சத்திரம் காதல் கைகூடும். வீட்டில் பீடை நீங்க, வீட்டில் பீடை இருக்கும், வீடு எனக்கு சரியில்லை ஐயா, வீட்டை போகவே எனக்கு விருப்பம் இல்லை, வீட்டில் என்னமோ இருக்குது, எனக்கு வீட்டுக்கு போன உடனே சண்டை வருது, நித்திரை வருது, இல்லை கடன் பிரச்சனை வருது, வீட்டுக்கு போனால் தவறான ஃபோன்கள் எல்லாம் வருது, இந்த மாதிரி வீட்டில் பீடை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத பார்த்துருக்கோம். புது வெள்ளை துணியை பன்னீரில் நனைச்சி காய வைத்து திரியாக்கி தீபம் ஏற்றி வந்தால் வீட்டில் உள்ள பீடை நீங்கும். ஒரு வெள்ளை துணி நல்ல பருத்தியில் உள்ள திரி போட்டு எரிகிற மாதிரி நல்ல துணியை கொண்டு, நைலோன் துணியை வாங்காதீங்க, பருத்தி கொட்டனில் வாங்குவோம். அந்த வெள்ளை சுத்தமான டிசைன் எதுவும் போடாத வெள்ளை துணியை வாங்கி அதை பன்னீரில் நனையுங்க, அந்த துணிக்கு மேலே பன்னீரை ஊற்றி அதை நனையுங்க, அதுக்கு பிறகு அதை காய வையுங்க, காஞ்சதுக்கு பிறகு அதை சின்னனாக வெட்டி நல்லா திரி செய்து கொள்ளுங்கள். இந்த திரியை போட்டு வீட்டில் சாமி படத்துக்கு விளக்கேற்றி வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பீடை நீங்கும். பன்னீரை வாங்கி வெள்ளை துணியை பன்னீரில் நனைச்சி அதை காய வச்சு இணலில் காய வைங்க, காய வச்சு அதுக்கு பிறகு அதை திரியாக்கி போட்டு விளக்கேற்றி வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பீடைகள் எல்லாம் நீங்கிடும். வாழைத்தண்டு, வாழைத்தண்டு தெரியும், நாங்கள் சாப்பிட்ற வாழைத்தண்டு, அந்த வாழைத்தண்டை வெட்டினா அதில் இப்படி கையில் சுற்றி எடுக்கிறதுக்கு ஒரு நூல் மாதிரி வரும், அந்த நூலில் திரி போட்டு விளக்கேற்றி வந்தால் குலதெய்வ குற்றங்கள் நீங்கிவிடும். சில பேர் ஜாதகத்தை வந்து என்னட்ட பார்ப்பினோம்,
ஜாதகத்தை பார்த்து நான் சொல்லுவேன், உனக்கு குலதெய்வ சாபம் உண்டு, உங்களோட வீட்டில் குலதெய்வ குற்றம் உண்டு, நீங்கள் குலதெய்வ வழிபாடை ஒழுங்காக செய்யலை என்றெல்லாம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு ஜோசியர் சொல்லிட்டா, அல்லது உங்களுக்கே தெரிஞ்சிட்டு நாங்கள் குலதெய்வ வழிபாடு ஒழுங்காக செய்யவில்லை, வருஷத்துக்கு ஒருக்கா குலதெய்வம் கோயிலுக்கு போகல, குலதெய்வத்தின் அனுக்கிரகம் இல்லாததுனால வீட்டில் பிரச்சனை வருது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கல, கையில் காசு தைங்கல்ல, நிம்மதியான தூக்கம் இல்லை, குடும்பத்தில் சண்டை, இதெல்லாம் குலதெய்வ குற்றத்தினால வரும். இந்த தோஷம் இருக்கோ இல்லையோ, வாழைத்தண்டை வெட்டி நீங்கிட்டு கையில் சுற்றினீங்கன்னா நூல் மாதிரி வரும். அந்த நூலை எடுத்து காய வச்சு அதில் திரி செய்து குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி வந்தால் குலதெய்வ குற்றம் இல்லாமல் போய்விடும். வாழைத்தண்டு திரி. அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நீங்க வேணுமா இருந்தால் வீட்டில் தனியாக ஒரு விளக்கெடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெயில், நெய்யில், விளக்கெண்ணெயில் நல்லெண்ணெய், நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வந்தால் எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். தடைகள் நீங்க வேண்டுமாக இருந்தால் விநாயகருக்கு அடிக்கடி தேங்காய் உடைச்சு வாங்கோ, தடைகள் நீங்கும். பண வரவுக்கு சனிக்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ள அரச மரத்தை சுற்றி வந்தால் சனீஸ்வரனால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சண்டை நீங்கணுமாக இருந்தால் துளசியும் தொட்டாச்சுருங்கி, நான் சொல்லியிருக்கேன், தொட்டாச்சுருங்கி மரத்தையும் துளசியையும் ஒன்றா நட்டு வளர்த்தா வீட்டில் சண்டைகள் நீங்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.